ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி ஹோம்மேட் சோப். அதாவது இதை யூஸ் பண்ணி என்னுடைய கையோடைய பாருங்கள், 2 கைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டை பாருங்கள். ஸோ இதில் நான் என்னென்ன போட்டிருக்கேன், இந்த ரெசிபி இந்த சோப் எப்படி மேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் ஒரு சோப் எடுத்திருக்கேன், கிளிசரின் சோப்பு. பியர்ஸு ஒயிட் இருந்தால் எடுத்துக்கோங்க, இல்லை அப்படின்னா அதில் வந்து கோகோனட் மில்க் ஸோ அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதில் எதுவுமே சேர்க்காதது அந்த மாதிரி ஒரு சோப்பு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சோப்பு பேஸ் எடுத்துக்கலாம், பட் அது வந்து நம்ம 1 மந்த் யூஸ் பண்ணாமல் அது ஃபுல்லாக வச்சுருக்கணும். இதுனா நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். இப்போ சோப்பை வந்து க்யூபாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு நான் வந்து பியர்ஸ் ஒயிட் வந்து எடுத்திருக்கேன். இந்த சோப்பை நல்லா க்யூபாக கட் பண்ணி அழகாக வச்சுப்போம். ஸோ இதை கட் பண்ணி மெல்ட் பண்ணிக்க வேண்டியது தான். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் என் சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் என் சேனலில் வந்து ஏகப்பட்ட வீடியோஸ் வந்து நான் அப்லோட் பண்ண போகிறேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு கிளியராக புரியும். இப்படி க்யூபாக கட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இதை க்யூபாக கட் பண்ணதை நம்ம ஜஸ்ட் மெல்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் டேரெக்டாக வந்து அடுப்பில் வச்சாலும் ஓகே, இல்லை டபுள் பாய்லர் மெத்தடில் வச்சாலும் ஓகே. ஸோ டேரெக்டாக வைக்கிறீங்கன்னா அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு 2 நிமிஷம் வைங்க. ஜஸ்ட்டு மெல்ட் ஆயிரும். ஹீட் ஆகக்கூடாது, மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். லேசாக ஹீட் ஆனாலும் அது மெல்ட் ஆயிரும். அதுக்குள்ளேயே நீங்கள் அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. ரொம்ப நேரம் வச்சிங்கன்னா அப்படியே ஃபுல்லாக அப்படியே கருகி போன மாதிரி ஆயிரும். ஸோ இதை வச்சு தான் நம்ம ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த சோப்பு வச்சு நம்ம என்ன செய்ய போகிறோம், அதாவது இது வந்து எப்படி யூஸ் ஆகும்னா, நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக் மார்க்ஸு, அந்த நம்மளுடைய கலர் வந்து சேஞ்ச் ஆகும். ப்ளஸ் அதோட வந்து நம்மளுடைய பிம்பிள்ஸ் கூட ரிமூவ் பண்ணலாம். ஸோ அதுக்காக தான் இந்த பேஸ் வந்து நான் ரெடி பண்ணேன். பாருங்கள், நான் டேரெக்டாக அடுப்பில் வச்சுட்டேன். பட் ஆனால் சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சிங்கன்னா தான் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. கொஞ்ச நேரம் வச்சுட்டு எடுத்து தூக்கி கீழே வச்சுருங்க. ஸோ அந்த ஹீட்லேயே நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா அந்த உள்ளே இருக்கிற அந்த சோப் பேஸ் வந்து ஃபுல்லாகவே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிரும். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஸோ நீங்கள் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா இது கெட்டியாக ஆரம்பிச்சிரும். ரொம்ப ஈஸியாகவே மேக் பண்ணலாம். ஒரு 5 மினிட்ஸ்லேயே ரெடி பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி நம்ம வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணோன்னா சோப்பில் வந்து அதாவது நம்ம யூஸ் பண்ணும்போது நம்மளுடைய ஸ்கின் வந்து நல்ல கலர் டியூன் கொடுக்கும். ப்ளஸ் பிம்பிள்ஸ் வந்து ரிமூவ் பண்ணும். அது மெயின் ரீசனுக்காக தான் நான் இன்றைக்கி ப்ரிப்பேர்டே பண்ணேன். ஸோ இதுக்கு 1 கப் அளவுக்கு நான் அரிசி மாவு வந்து சேர்த்துக்கிறேன். 1 கப் வந்து ரைஸ் ஃப்ளார் எடுத்துக்கோங்க. அது கூட கொஞ்சமாக வந்து நம்ம நீம் பவுடர் வந்து அதாவது வேப்பிலை பவுடர் வந்து நான் இன்ஸ்டண்ட்டாக விற்கிது. ஸோ அது யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேப்பிலை சேர்த்தாலும் ப்ராப்ளம் இல்லை. இது கூட கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஸோ இதில் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெர்பல் தான் யூஸ் பண்ணுறோம். மில்க் யூஸ் பண்ணுறோம், அரிசி மாவு யூஸ் பண்ணுறோம், அப்புறம் வந்து வேப்பிலை பவுடர் யூஸ் பண்ணுறோம். ப்ளஸ் அது கூட நம்ம கொஞ்சமாக கோகோனட் ஆயில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுனால நம்ம ஃபேஸில் உள்ள பிளாக்னஸ்லாம் போய் ஒயிட் கலர் வந்து நல்லா ஒரு பிளாக் கலரில் இருக்கீங்க அப்படின்னா ஃபீல் பண்ணாதீங்க. பட் கலர் இது நல்லாவே சேஞ்ச் ஆகுது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா டெக்ஸ்சர் நல்லா க்ரீமியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. இன்னும் கொஞ்சம் ஆயில் சேர்த்து இந்த மாதிரி கரெக்டான இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்துடுங்க. ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து டைரெக்டாக நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சோப்போடைய பேஸை வந்து இதில் ஊற்றிக்கலாம். ஸோ நீங்கள் சோப் பேஸ் வச்சுருந்தீங்கன்னா ஊற்றிக்கலாம். பட் நீங்கள் சோப் பேஸ் வீட்டிலேயே ரெடி பண்ணுறீங்க, சில இது போட்டு ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா இது 1 மந்த் வரையும் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் கடையில் வாங்குகிற சோப்பாக இருந்தால் டைரெக்டாக யூஸ் பண்ணலாம். ஸோ பியர்ஸ் இந்த மாதிரி எந்த ஒரு டெக்ஸ்சருமே சேர்க்காத ஒரு இருக்கும். ஸோ நீங்கள் பியர்ஸ் யூஸ் பண்ணுங்கள், அது வந்து கிளியராக இருக்கும். ஸோ அந்த பியர்ஸ் கிளியராக வந்து வாங்கி அதை கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நான் செய்கிறது வந்து டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இதில் சோப் பேஸ் வந்து டைரெக்டாக கடையிலேருந்து வாங்கினது தான். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா கரெக்டான பக்குவத்துக்கு வந்துச்சு. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் அந்த சோப் பேஸை வந்து சேர்த்துட்டேன். சேர்ந்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். எல்லாம் ஒரே மாதிரி மிக்ஸ் ஆகி வரணும். நல்லா இப்படி கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க. இதில் இருக்கிற பால், தேங்காய் எண்ணெய்,
அரிசி மாவு, வேப்பிலை பவுட்ரு, அதோட சோப் பேஸ்ட் எல்லாமே நல்லா மிக்ஸ்ட் ஆகி வரணும். இப்படி மிக்ஸ்ட் ஆகி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுடைய சோப் பேஸ்ட் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதை வந்து நல்லா சூடாக இருக்கும், கை மட்டும் வச்சிடாதீங்க, ரொம்ப ஹீட்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்மளுடைய டெக்ஸ்சர் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு டீ கப் மாதிரி இருக்கும்ல, யூஸ் அண்ட் த்ரோ கப், ஸோ அதில் சேர்த்துக்கோங்க. அதனால் நம்ம ஈஸியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். மற்ற ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸில் இருந்தால் கூட பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து பேப்பர் கப் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஈஸியாக நம்ம அதை பிரேக் பண்ணிக்கலாம், அதை வந்து கிழிச்சு எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நான் இதை வந்து சோப் பேஸை வந்து அந்த டீ கப்பில் ஃபுல்லாக ஊற்றிக்கிறேன். எனக்கு கரெக்டாக அந்த டீ கப் ஃபுல்லாகவே ஒரு இது வந்துச்சு. ஸோ இது ஒரு 5 to 10 மினிட்ஸில் ஒரு ½ அன் ஹவர் விட்டால் கூட போதும். நல்ல பேஸ் வந்து நல்லா கெட்டியாக போயிடும். இப்போ நான் ஒரு ½ அன் ஹவர் வச்சிடலாம். ஸோ பாருங்கள், நம்மளுடைய பேஸ் நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதை நான் வந்து கிழிச்சு எடுத்துடுறேன். பாருங்கள், ஃபுல்லாக ரிமூவ் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். நம்மளுடைய சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது டைரெக்டாக நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இது எந்த வித சைட் எஃபெக்ட்டும் கிடையாது. நல்லா கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகும். நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கே கிளியராக தெரியும். ஸோ இது பெருசாக இருக்குது. நான் இதை வந்து ஜஸ்ட்டு ஒரு நைஃபை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த சோப் வந்து சூப்பராக இருக்குது, நல்ல ரிசல்ட் கொடுக்குது. அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இதோடைய இப்போ பாருங்கள், இப்போ நான் எடுத்துட்டேன். இதை வந்து ஒரு கத்தி வச்சு நம்ம அப்படியே நடுவில் அழகாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு 2 சோப் வந்து ரெடி ஆயிரும். பாருங்கள், நம்மளுக்கு வந்து 2 சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை யூஸ் பண்ணி நான் இப்போ உங்களுக்கு டைரெக்டாகவே நான் வந்து உங்களுக்கு யூஸ் பண்ணி காட்டுறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. நீங்களே அதோடைய ரிசல்ட்டை வந்து பார்ப்பீங்க. இதில் நான் ரொம்ப நேரமாக நான் வந்து ஃபுல் எடிட்டிங்லாம் பண்ண கிடையாது, அப்படியே தான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் வேணால் பாருங்கள் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ நம்மளுடைய சோப்பு பேஸ் கிடச்சிச்சு. இதை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கையை நல்லா கழுவிட்டு அந்த சோப்பையும் தண்ணியால் ஜஸ்ட்டு ஒரு இது பண்ணிவிட்டு வரலாம். நான் என் கையோட பின் சாடி தான் நல்லா ஃபுல்லாக தேய்க்க போகிறேன். பாருங்கள், இப்போ கை வந்து ஈரமாக இருக்கணும், வெட்டாக இருக்கணும். சோப்பும் நல்லா ஈரமாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல நான் என்னுடைய சோப்பு வச்சு தேய்ச்சி காட்டுறேன் பாருங்கள். இப்போ நான் ரெடி பண்ண சோப்பு வச்சு நான் ரெடி பண்ணி காட்டுறேன். நான் ரொம்ப நேரம்லாம் தேய்க்கல, ஜஸ்ட்டு ஒரு 2 நிமிஷம் கூட தேய்க்கல, ஜஸ்ட்டு 1 மினிட் அவ்வளோதான். ஜஸ்ட்டு ஒரு ஃபுல்லாக சோப்பு வச்சு தேய்ச்சிட்டு சும்மா கையால் வச்சு ஃபுல்லாக இது பண்ணி விட்டேன். கொஞ்ச நேரம் ஒரு 5 நிமிஷம் வைக்கணும், 10 நிமிஷம் வைக்கணும் அப்படிலாம் கதையவே கிடையாது. ஜஸ்ட்டு நீங்கள் சோப் போட்டதுக்கப்புறம் இப்படி எப்பவும் தேய்ச்சி குளிக்கிற மாதிரி ஜஸ்ட்டு நீங்கள் இப்படி தேய்ச்சிங்கனாலே போதும். ஸோ இப்போ என்னுடைய அதாவது இந்த சோப்பு போட்ட கைக்கும் சோப்பு போடாத கைக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கிளியராகவே தெரியும். ஸோ நம்ம எல்லா க்ரீமையும் இந்த க்ரீம் யூஸ் பண்ணி கலர் வர வைக்கிறதெல்லாம் ரொம்ப அது என்ன சொல்கிறது, க்ரீம் யூஸ் பண்ணால் தான் நம்ம ஃபேஸ் வந்து வெள்ளையாக தெரியும். பட் இது வந்து நேச்சுரல் கலர் தான் இது. இப்போ பாருங்கள், நான் கையை கழுவிட்டேன். இப்போ இந்த கைக்கும் உள்ள டிஃப்ரெண்ட்டு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எப்படி கிளியராக இருக்குன்ட்டு. நான் இப்போ செஞ்சு இப்போயே யூஸ் பண்ணி காட்டிட்டேன். ஸோ மறக்காமல் இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்ல கலர் வந்து நல்லா கொடுக்குது. அதை விட இது பிம்பிள்ஸ் ரிமூவ்ஸ் வந்து நல்லாவே கிளியர் பண்ணுது நம்மளுக்கு. டெய்லி மார்னிங் டு நைட்டு, காலையிலையும் நைட்டும் நீங்கள் சோப்பு போட்டு மூஞ்சி கழுவினீங்கனாலே போதும். நம்மளுடைய ஃபேஸில் உள்ள அதுதான் பிம்பிள்ஸு, அப்புறம் எக்ஸ்ட்ரா மார்க்ஸு, அப்புறம் இந்த கண்ணு கீழே இருக்கிற கருவளை எல்லாமே அப்படியே கிளியராக போயிடும். ஸோ மறக்காமல் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒன்று. ஸோ என்னுடைய சேனல் என்னோடய சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே ஒரு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ண மட்டும் செய்யாதீங்க ப்ளீஸ். ஸோ இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுத்து வர எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன். ஸோ இன்னும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.